ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அம்பியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி பொங்கல் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 150 கிராம் வெல்லம், 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி, முந்திரி, திராட்சை, ஒரு கப்பு பால். கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிருக்கணும். இல்லாட்டி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் யூஸ் பண்ணலாம். ஊற வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம 5 கப்பு தண்ணிக்கு இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். மீதிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பால் இதில் ஊற்றிக்கணும். ஏலக்காயை இதில் போட்டுடலாம். ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியும் இதில் போட்டுக்கிறோம். குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வேகணும். வேகலைன்னா இன்னொரு விசில் கூட போட்டுக்கலாம். இது தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இன்னும் வெல்லத்தை சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும். மூடி போடாம நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நல்லா கலந்து இந்த மாதிரி வெந்தோடனே கடாயில் நமக்கு தேவையான நெய் போட்டு முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொழுப்போட அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இதுல நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு நீண்ட நேரம் வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா நம்ம வறுத்தோன்னே நம்ம பொங்கல்ல சேர்த்துக்கலாம். பொங்கல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ சூப்பரான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching and please subscribe my channel.